நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். தினம்தோறும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில இன்றைய தினம் ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒருவர், முன்னாள் காவல்துறை அதிகாரி ஜான்கிட் அவர்களை நேர்காணல் எடுக்க வந்திருக்கிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம். சார் உங்களுக்கு அறிமுகம்ன்றதே அதிகமாக தேவைப்படாது. ஏன்னா தீரன் அதிகாரம் படம் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய அந்த ரியல் ஸ்டோரின்றது பொதுமக்களுக்கு அதிகமாக தெரிய வந்தது. இந்த ஸ்டோரி இல்லாமல் உங்களுடைய அந்த பள்ளி கல்லூரி அந்த காலகட்டங்கள்லாம் எப்படி இருந்துச்சு? உங்களுடைய எப்படி சார் இருந்துச்சு அந்த டைமில்? எங்கள் கிராமம் ஒரு பாகிஸ்தான் பார்டர் பக்கத்தில், ராஜஸ்தானில் ரொம்ப பேக்வர்ட் அந்த வில்லேஜஸ். அந்த ஏரியாவில் நாங்கள் ஒரு அந்த ரொம்ப புவர் ஏரியா, ரொம்ப பேக்வர்ட், ரொம்ப புவர் ஏரியா. அங்கே ஒரு ஸ்கூல், கவர்மெண்ட் பள்ளியில் தான் நான் படிச்சிருக்கோம். அங்கே விவசாயம் இருக்கும். ஆனால் விவசாயத்தில் அந்த டைமில் ஒரு 2-3 வருஷத்துல ஒரு வருஷம் தான் கொஞ்சம் நல்லா மழை இருக்கும். அந்த ஒரு இது இருக்கும், விவசாயம் இருக்கும். 2 வருஷம் அப்படியே வேஸ்ட்டாக போயிடும், இந்த மழை இருக்காது. இப்போ கொஞ்சம் சிச்சுவேஷன் அங்கே மாறிடுச்சு. அங்கே கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது சிச்சுவேஷன். ரெண்டாவது, இப்போது இன்னும் டெவலப்மெண்ட் இப்போ என்ன இருக்குது, இப்போ அங்கே ஆயிலாம் கோல் கறி அது அங்கே கிடச்சிருக்குது எங்கள் ஏரியாவில். இப்போ எங்கள் வில்லேஜில், எங்கள் பக்கத்தில் இந்த 2 வில்லேஜ் சேர்ந்து இந்தியாவோட 24% ஆயில் இப்போ அந்த ஏரியாவில் தான் கிடைக்கிறது. இப்போது இந்தியாவோட இந்தியா மொத்தமாக ஆயிலில் பெட்ரோலியம் ஆயில் அங்கே தான் கிடைத்தது. அது இப்போது லேட்டஸ்ட், இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸில் இது இருக்குது. அந்த டைமில் நீங்கள் பார்த்தா ரொம்ப பேக்வர்ட் ஏரியா. பேக்வர்ட் மீன்ஸ் வெரி புவர் ஏரியா. ஸோ அங்கே விவசாயம் தவிர வேறு இந்த கேட்டல் கிரேசிங் இருக்கும். கேட்டல், ஆடு மாடு இதெல்லாம் இது இருக்கும். அதை தவிர வேறு இந்த தொழில் கிடையாது எங்கே அந்த டைமில். ஸோ நாங்கள் விவசாயம் பண்ணுவோம். அப்போது அந்த மெயின் திங், அந்த நம்ம டெய்லி ருட்டீனில் ஒரு முக்கியமானதுன்னா குடிக்கிற தண்ணி கொண்டு வரணும் தான் முக்கியம். அங்கே ராஜஸ்தான் அங்கே நாங்கள் அந்த டைமில் நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது. எந்த வருஷம் சார் அது? 1965 நான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் வந்தேன். அப்போது 10th பாஸ் பண்ணும்போது 1975 10th. அப்போது 76 11th அந்த மாதிரி. ஸோ அந்த டைமில் அந்த குடிக்கிற தண்ணி தான் ரொம்ப முக்கியம். ஸோ தண்ணி எங்கள் ஊரில் இருந்து எப்படி இருந்தால் கூட 6 to 7 கிலோமீட்டர் தூரம் கிடைக்கும். அங்கே ஓட்டுகமில் நம்ம தண்ணி கொண்டு வரணும். ஓட்டுகம் மேலே ஒரு இது இருக்கும், ஒரு லேதரோட இது பண்ணுவாங்க அதில், அந்த வச்சுட்டு தான் அதில் தான் தண்ணி கொண்டு வரணும். நீங்கள் அப்படி தண்ணி கொண்டு வந்து? ஆமாம், தண்ணி கொண்டு வந்து. நீங்கள் ஒட்டுக்கம் இங்கே படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த. ஸோ எங்கள் ஒட்டுக்கம் எல்லாம் ஒவ்வொரு வீட்டில் ஒட்டுக்கம் இல்லாத வீடு இருக்காது. எங்கே எவ்வளோ பூர் இருந்தால் கூட ஒரு ஒட்டுக்கம் கட்டாயம் இருக்கணும். இல்லாட்டி தண்ணி எப்படி கொண்டு வருது, குடிக்கிற தண்ணி கொண்டு வர்றதுக்கு? அப்போ விவசாயம் எப்படி பண்ணுறது? ஸோ ஒட்டுக்கம் தான் இந்த எதுக்கும் மெயின். ஸோ நாங்கள் எல்லாம் ஃபுல்லாக விவசாய வேலையை பார்ப்போம். தண்ணி அதை காலையில் போய் தண்ணி கொண்டு வரோம், குடிக்கிற தண்ணி எல்லாம் கொண்டு வரோம். அதுக்கு பிறகு ஸ்கூல் போவோம். ஸோ ஸ்கூல் போயிட்டு வர நேரம் ரொம்ப கம்மி தான் இருக்கும். நைட்டில் படிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன். நான் ரொம்ப நேரம் படிப்பேன் நைட்டில். அப்போ எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இருக்காது அங்கே கரண்ட் இதெல்லாம் கிடையாது. அப்போது நாங்கள் அந்த கேரோசின் வச்சு தான் அந்த அரிக்கன் லைட் தான் படிப்போம். சில சமயம் கெரோசின் கிடைக்கல, கெரோசின் முடிஞ்சு போயிடுச்சுன்னா அப்போது ஆயில் போட்டு தீபம் போட்டு அதில் படிப்போம். அதுதான் படிக்கிறது. அது கவர்மெண்ட் ஸ்கூலில் எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அந்த அரசாங்க பள்ளியில் போய் படிப்போம். இதுதான் ரொம்ப சிம்பிள். அந்த டைமில் ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் கிடைக்கும்னு அப்படி எதிர்பார்க்கல. இல்லை சார், இப்போது நீங்கள் இவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் வளர்ந்துருக்கீங்க. இந்த ஐபிஎஸ் அதிகாரி ஆகணுன்ற எண்ணம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்போ வந்தது? எங்களுக்கு ஐபிஎஸ் ஒன்றுமே புரியாது. ஐபிஎஸ் ஒரு சர்வீஸ் நாங்கள் வாங்கலாம் அப்படி நாங்கள் எதிர்பார்க்கல. அப்படி எனக்கு என்ன கிடையாது, அப்படி எதிர்பார்க்கதே நாங்கள். அந்த மாதிரி ஏதோ ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் கிடைக்கணும், நல்லா படித்தா ஏதாவது கவர்மெண்ட் சர்வீஸ் கிடைக்கும், ஒரு சாதாரண சர்வீஸ் கிடைக்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். எங்கள் கூட படிச்சுட்டா எல்லோரும், சில பேர் 8th பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டாங்க, சில 10th அப்படி படிச்சுட்டு, மேக்ஸிமம் எங்கள் கிளாஸ்மேட் எல்லாம் அப்படியே அந்த சர்வீஸில். நான் அப்போ 10th பிறகு அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் திருப்பி 11th போனேன். அப்படியே ஒரு டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணேன். அந்த மாதிரி. அதுக்கு பிறகு நான் பிஏ படிச்சுட்டு
எம்ஏ பண்ண பிறகு எனக்கு ராஜஸ்தான் ஃபுல் ராஜஸ்தானில் நான் 3rd ரேங்க் கிடச்சிது எனக்கு எம்ஏல. ஆட்டோமேட்டிக்லி எம்ஏ கிடச்ச உடனே எனக்கு ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எனக்கு போஸ்டிங் கிடச்சிது. மெரிட்டில் அது செலெக்ஷன் ஆனோடனே நான் எம்பியில் அப்ளை பண்ணேன். அதுக்கு முன்னாடி நான் ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறம் நினச்சேன், இப்போ லெக்சர் ஆகிட்டோம், இப்போ நம்ம படிச்சுட்டு ஏன் ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதக்கூடாதா? அப்போ தான் நாங்கள் சிவில் சர்வீஸ் பற்றி ஒரு நினச்சம் வந்தது. அது வரைக்கும் சிவில் சர்வீஸ் பற்றி அவ்வளோ ஐடியா இல்லை. அப்போ தான் சிவில் சர்வீஸ். அப்போ தான் ஒரே டைமில் இது 2 வருஷத்துக்கு நீங்கள் பார்த்தா 1983 நான் ஒரு இது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அது லெக்சர்ஷிப் ஜாயின் பண்ணேன் ராஜஸ்தான் யூனிவர்சிட்டியில். 2 வருஷம் நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இருந்தேன் எக்கனாமிக்ஸில். அப்புறம் அதே டைமில் நான் ராஜஸ்தான் குரூப் 1 சர்வீஸ் எழுதினேன், அதில் செலக்ட் ஆகிட்டேன். அதே சமயத்தில் சிவில் சர்வீஸ் எழுதினேன், அதிலே செலக்ட் ஆகிட்டேன். ஸோ லெக்சர்ஷிப் விட்டுட்டு குரூப் 1 ஜாயின் பண்ணேன். குரூப் 1 ஜாயின் பண்ண அந்த டைமில் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேன், ரிசல்ட் வரல, ஆனால் ஜாயின் பண்ணிட்டேன் குரூப் 1. ஸோ குரூப் 1 ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டைமில் ரிசல்ட் வந்துச்சு. ஆனால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, எவ்வளோ பேக்வேர்டு ஏரியா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. நாங்கள் ஒரு குரூப் 1 சர்வீஸோட ட்ரைனிங்கில் இருக்கும்போது வில்லேஜ் அட்டாச்மெண்ட், வில்லேஜ் அது விஏஓ இருக்கும் பாருங்கள், இங்கே வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அந்த மாதிரி அங்கே பட்வாரி சொல்லுவாங்க. அந்த பட்வாரி அட்டாச்மெண்ட்டு எங்கள் ஊரில் போய் சர்வே பண்ணோம். எல்லாம் ஊரில் தங்கணும், 2 மாதம் ஊரில் தங்கணும், அங்கே சர்வே பண்ணணும். ஊரோட சர்வே எப்படி பண்ணணும், ஊர் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் எப்படி ரெடி பண்ணணும், அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க அங்கே. அதில் இருந்தோம். அதில் நான் 1ஆம் தேதி ஃபஸ்ட் அன்னைக்கு 1ஆம் தேதி நான் சம்பளம் வாங்குறதுக்காக உதய்பூர் ஒரு இடம் இருக்குது, அங்கே செட்டில்மெண்ட் ஆஃபீஸருங்க இருக்கும், அங்கே நாங்கள் வருவோம். 1ஆம் தேதி வரோம், ஒவ்வொரு 1ஆம் தேதி வரோம், அங்கே சம்பளம் கிடைக்கும். நான் சம்பளக்காக இங்கே வரும்போது அவர் சொன்னார், என்ன வாழ்த்துக்கள்னு கேட்டார். சொன்னார், வாழ்த்துக்கள் என்ன வாழ்த்துக்கள்னு கேட்டால், இல்லை உங்களுக்கு உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் ஐஎஸ்பி செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொன்னார். அவன் எனக்கே தெரியல, அப்படி எங்கே இருக்கா சார் ரிசல்ட்? இப்போ ரிசல்ட் 12 நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னார். 12 நாள் முன்னாடி ரிசல்ட் வந்துச்சு, எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஆமாம், ஏன்னா அந்த வில்லேஜ் ஒரு அந்த ரிமோட் வில்லேஜ், அங்கே அந்த பேப்பர் வந்து ஒரு ஹிந்தி பேப்பர் வரும், அங்கே லோக்கல் பேப்பர் தான் வரும், இதெல்லாம் இங்கிலீஷ் பேப்பர்ஸ் எல்லாம் இங்கே வராது. ஸோ இங்கிலீஷ் பேப்பரில் ஒரு பர்டிகுலர் பேப்பரில் மட்டும் அந்த டைம் ரிசல்ட் வரும். அந்த பேப்பர் யார் வாங்கினா அதில் தான் தெரியும் அந்த பேப்பர். அப்புறம் நான் பார்த்துட்டு அவர் எனக்கு அது ரிசல்ட் காட்டினார். அப்போ அந்த காட்டினா அதில் பேர் இருந்தது, என்ன பார்த்தா 127 ரேங்க்கு. அது ஒரு பெரிய விஷயம். ஆல் இண்டியாவில் 127 மீன்ஸ் ஐஎஸ்ல வரணும். பட் ஐஎஸ்ல அந்த வருஷம் வேக்கன்சி கம்மி இருந்தது, 115 இருந்தது. அப்போது சில ரிசர்வ்ஸ் எல்லாம் கழிச்சிட்டு நான் ஜெனரல் கேட்டகரி இருக்கிறதுனால எங்களுக்கு அப்போ ஐபிஎஸ் கிடச்சிது. அப்போ அதுக்கு பிறகு அப்படி கொஞ்ச நாள் அந்த குரூப் இருந்துட்டு அப்புறம் உடனே போஸ்டிங் வந்துச்சு, ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே மசூரி வர சொன்னாங்க. ஆக்சுவலி நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம், நாங்கள் எக்ஸாம் எழுதும்போது அந்த 31 அக்டோபர் ஒரு டிசம்பர், எனக்கு அதனால ஞாபகம் இல்லை, அந்த டேட் தான் நாங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனோம். 30th அன்னைக்கு இந்திரா காந்தியோட அசசினேஷன் ஆயிடுச்சு. இந்திரா காந்தி மர்டர் பண்ணிட்டாங்க. அந்த சமயத்தில் அந்த டேட்டு 30th டேட், அதனால தெரியும். அக்டோபரா டிசம்பர் எனக்கு நல்லா ஞாபகம் இல்லை, சாரி. ஸோ அப்புறம் அந்த ரேடியோவில், அப்போது டிவி எல்லாம் இருக்காது, ஆல் இண்டியா ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணாங்க, யூபிஎஸ்சி முடிவு பண்ணியிருக்காங்க, அந்த எக்ஸாம் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாம் அந்த 1 month கழிச்சு ஸ்டார்ட் ஆகும், ஒரு ரிசல்ட் ஆகும். சாரி, எக்ஸாம் 1 month கழிச்சு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நாங்கள் திருப்பி அங்கே தங்கிட்டு அங்கே நாங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணோம். திருப்பி அப்புறம் 1 month கழிச்சு நாங்கள் எக்ஸாம் எழுதினோம். இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி சார் பண்ணீங்க? ரொம்ப ஸ்கூலிங்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்கும் போது இந்த எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? ஆக்சுவலி நாங்கள் இங்கே ஒரு ஃப்ரெண்டோட குவார்ட்டர் இருக்க வீடு இங்கே ஜெய்ப்பூரில், அந்த வீட்டில் நாங்கள் ஒரு 15 பேர் ஒரே வீட்டில் தங்கினோம். அவங்க என்ன அவங்க எல்லா டிஃப்ரெண்ட் ரூம்ஸ் எப்படி தங்குவாங்க, எல்லாம் பேசுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சில பேர் கிரிக்கெட் கமெண்ட்ரி எல்லாம் பார்ப்பாங்க. நான் கிரிக்கெட் எல்லாம் பார்க்குறதில்ல. ஸோ நான் என்ன வழியே அவரோட கேரேஜ் இருந்தது, வண்டி பார்க் பண்ணுற கேரேஜ், அந்த கேரேஜில் தான் நான் தங்குவேன். அது வின்டர் டைமு. ஸோ கேரேஜில் எப்படி எல்லா புக்ஸ் எல்லாம் கேரேஜில் இருக்கும். நான் படித்தது ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா ஒரு நாள்லேருந்து 18 மணி நேரம் படிப்பேன். நான் 18 hours நான் படிப்பேன். 24 hours 18 hours.
பாக்கி 6 மணி நேரத்தில் தான் தூங்கணும், சாப்பிடணும், பாத்ரூம் எல்லாம் அந்த 6 மணி நேரம் தான் முடிக்கணும். 12 மணி நேரம் நான் ஸ்டாப் நான் படிப்பேன். எல்லா புக்ஸ் அப்படி எந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. அதுக்காக தான் அந்த கேரேஜ் உள்ள உட்காந்து தான் படிப்பேன். ஸோ இதுதான் படிக்கிறது என்னுடைய ஸ்டைலு. ரொம்ப ரொம்ப நேரம் படிக்கணும். அப்படி படிச்சுட்டு தான் அந்த கவர் பண்ணிடணும். இல்லாட்டி இந்த மாதிரி பேக்ரவுண்டு படிச்சுட்டு வந்தால் அவ்வளோ ஈஸியாக இது கரெக்ட் பண்ண முடியாது சிவில் சர்வீசஸ். இப்போ நீங்கள் ஐபிஎஸ் ஆனதுக்கு பிறகு தமிழகத்துக்கு தான் போஸ்டிங் வரீங்க. அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு, இப்போ நான் ஐஏஎஸ் எனக்கு கிடையாது, ஆனால் ஐபிஎஸ்ல நான் ரொம்ப மேலே இருந்தேன். ஸோ நான் என்ன நினச்சேன், சரி ராஜஸ்தான் காட்டுற எனக்கு கிடச்சிரும். ஐபிஎஸ்சில் ரொம்ப மெரிட்டில் இருக்கோன்னா ஃபஸ்ட் 11ல் இருந்தேன் நான், ஃபஸ்ட் 12ல். ஸோ எனக்கு ராஜஸ்தான் கிடச்சிரும். ஆனால் இந்த இந்திரா காந்தி நான் ஏன் இந்த இடத்துல உங்கள்கிட்ட சொல்கிறேன், அதுக்கு பிறகு இம்மீடியட்டாக மிஸ்டர் ராஜீவ் காந்தி பிகம் த பிரைம் மினிஸ்டர். அவங்க மிஸ்டர் பி சிதம்பரம் பிகம் த இன்டர்னல் செக்யூரிட்டி மினிஸ்டர். அப்போ பி சிதம்பரம் சார் என்ன முடிவு பண்ணாங்க அந்த டைமில், தட் ஆல் இண்டியா சர்வீஸோட காடர் அலாட்மெண்ட்டு, அந்த காடர் அலாட்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த அவங்க நேட்டிவ் பிளேஸ்க்கு கொடுக்கக்கூடாது, எல்லாம் லாட்ரியில் கொடுக்கணும். தூரத்தில் பண்ணால் தான் அவங்க கொஞ்சம் நல்லா வேலை செய்வாங்க. இல்லாட்டி அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. பஞ்சாபுக்கு நிறைய அது ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் அவங்க சப்போர்ட்டுக்காக தான் அந்த டெரரிசம் ரொம்ப அதிகமானது மாதிரி ஒரு இது இருந்தது. ஸோ அவங்க என்ன இது சேஞ்ச் பண்ணிட்டாங்க சிஸ்டம். நாங்கள் எக்ஸாம் எழுதும் போது எங்களோட வில்லிங்னஸ் கொடுத்தோம். அந்த குரூப் வில்லிங்னஸ் இருக்கும், அந்த ஒரு ஜோன் இருக்கும், வெஸ்ட் ஜோன். நாங்கள் வெஸ்ட் ஜோன் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் கிடைக்கலன்னா குஜராத் கிடைக்கலன்னா மத்திய பிரதேஷ், அப்படி தான் நாங்கள் வில்லிங்னஸ். அப்போ வெஸ்ட் ஜோன் கிடைக்கலன்னா அப்போ நார்த்தன் ஜோன். நார்த்தனில் என்ன இருக்கும், அந்த உத்தரப்பிரதேஷ், இப்போ ஹரியானா, பஞ்சாப், இந்த ஏரியா இந்த மாதிரி. ஸோ அந்த எல்லாம் ஜோன் அப்படி நாங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோம். பட் இது சேஞ்ச் பண்ணனால அதில் ஜோனல் சிஸ்டம் கேன்சல் ஆகிடுச்சு. சவுத்துக்கு வர வேண்டிய ஸோ நாங்கள் ஜாயின் பண்ணும்போது, மசூரி ஜாயின் பண்ண போகும்போது எங்களுக்கு தெரியல இது மாதிரி சிஸ்டம் இருக்கும் அலாட்மெண்ட்னு தெரியல. ஆஃப்டர் தட் ஐஏஎஸ்க்கு ஃபஸ்ட் ஜோனல் அலாட்மெண்ட் ஆகுது. அந்த ஜோனல் அலாட்மெண்ட் ஆகும்போது நிறைய அது இது மாதிரி ஆகிப்போச்சு. ஐஏஎஸ்ல ஒரு 11th ரேங்க் ஒரு ஆஃபீஸர் இருந்தார், ரெட்டி ஒரு ஆஃபீஸரு. அவருக்கு நாகாலாந்து கிடைச்சது. நாகாலாந்து கிடைச்சது, அவர் ஆந்திராக்காரன் அவர். ஏன்னா அவருக்கு மேலே ஆந்திராஸே 2 பேர் இருந்தாங்க. ஸோ அவர் 3rd இருந்ததுனால ஹோம் கார்டு கிடைக்கல. ஹோம் கார்டு கிடைக்கலன்னா அப்படியே லாட்டரியில் கிடைக்கும். அப்போ லாட்டரியில் எந்த வந்தால் கிடைக்கும், அப்படியே ரோஸ்டர் போட்டாங்க. அந்த லாட்ரி மாதிரி இருக்கும், ஒரு அது டிஃப்ரெண்ட் சிஸ்டம் இருக்காது. அந்த ரோஸ்டர்லேயே அவர் நாகாலாந்து போயிட்டார் அவர். ஸோ நாகாலாந்தில் அங்கே அந்த ஒரு எஸ்டிஎம் இருந்தார் கோஹிமாவில். அவர் கோஹிமா அந்த அங்கே நாகாலாண்டில் கொஞ்சம் அங்கே இருக்கிறது சில எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்பும் அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அதில் அவர் சுட்டார். அவர் he was killed in that. இதே மாதிரி அங்கே ஒரு பேட்ச்மேட்டு ஒரு ஐஎஸில் இருந்தார். அவர் மெரிட்டில் ஐஎஸில் கீழே இருந்தார். ஒரு ஐபிஎஸ் கொடுத்துட்டார் ப்ரிஃபரன்ஸ். ஸோ ஐபிஎஸ்ல அவர் பஞ்சாபில் அவர் ஃபர்ஸ்ட் இருந்தார், அவர் பஞ்சாப்காரன் அவர். பட் அந்த டைம் சில கம்யூனிட்டி ரோஸ்டரில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால அவருக்கு பஞ்சாப் கிடைக்காம அஸ்ஸாம் கிடச்சிச்சு அவருக்கு. அப்போ அவர் அங்கே அவருக்கு கொஞ்சம் சில ப்ராப்ளம்ஸ் இருந்தது, அவர் டெத் ஆயிடுச்சு. அது உங்கள் பேட்ச்மெண்ட்டில் இந்த மாதிரி கொலாப்ஸ் கொஞ்சம் ஆயிடுச்சு அந்த டைமில். அந்த டைமில் கொஞ்சம் அந்த பேட்ச்சில் நிறைய எங்களுக்கு ஷாக். இந்திரா காந்தியோட டெத்து வந்து நிறைய. அதுக்காக அது நான் ஃபஸ்ட்டு டைம் அந்த 1980 எங்களுக்கு 85 பேட்ச். நாங்கள் ஜாயின் பண்ணது 25 ஆகஸ்ட் 1985. ஸோ இப்போ என்ன 25 ஆகஸ்ட் 25 இருக்குது. ஸோ கரெக்டாக 40 இயர்ஸ் முன்னாடி ஜாயின் பண்ணோம் நாங்கள் ஐபிஎஸ், 40 வருஷம் முன்னாடி. ஸோ அங்கே மசூரி போகும்போது எல்லாம் சந்தோஷம் போனோம். பட் கார்டர் அலாட்மெண்ட் ஆன பிறகு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நிறைய ஃபஸ்ட்டு ஐஏஎஸ்க்கு மசூரியில் இருக்கும்போது ஐஏஎஸ்க்கு மட்டும் கார்டர் அலாட்மெண்ட் வந்தது. ஸோ ஐஏஎஸ் மத்தியில் நிறைய ஒரு இது இருந்தது. ஒரு ஆள் ஐஏஎஸ் விட்டுட்டு திருப்பி அவங்க ரயில்வே இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு போயிட்டார். ஒரு பையன், அவருக்கு கார்டர் வேறு இடத்துல கார்டர் கிடச்சது, அவர் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த மாதிரி கார்டரில் நிறைய இது இருக்கும். ஸோ எங்களுக்கு கார்டர் இங்கே மசூரியில் கிடைக்காது. இப்போது கிடைக்கிறது அங்கே. அந்த டைமில் அந்த நாங்கள் போய் ஹைதராபாத் ஒரு 3.5 மாதம் ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இருக்கும். அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் நாங்கள் சேர்ந்து தான் ட்ரெயினிங் பண்ணுவோம். அதுக்கு பிறகு நாங்கள் ஐபிஎஸ் நாங்கள் எல்லாம் ஹைதராபாத் போயிடும். ஐஏஎஸ் அங்கேயே கண்டினியூ பண்ணுறாங்க, ஐபிஎஸ் அங்கே ஹைதராபாத் போவோம். அது நேஷ்னல் போலீஸ் அகாடமி, சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷ்னல் போலீஸ் அகாடமி ஹைதராபாத்தில் இருக்க சிவராம் பிள்ளை இடத்துல.
அங்கே தான் எங்களுக்கு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரைனிங் இருக்கும். அந்த ட்ரைனிங் நாங்கள் போனோம். அங்கே போன பிறகு ஒரு 4-5 மாதம் கழிச்சு தான் எங்களுக்கு கார்டர் அலாட்மெண்ட் வந்தது. திடீர்னு அப்படி கிளாஸில் கார்டர் அலாட்மெண்ட் பண்ணாங்க. பண்ணும்போது எங்களுக்கு தமிழ்நாடு நாங்கள் எதிர்பார்க்கல. ஏன்னா தமிழ்நாடு நாங்கள் அந்த ஊர், அங்கே அம்மா அப்பா அங்கே இருக்காங்க, சொந்தக்காரங்க அங்கே இருக்காங்க. தமிழ்நாடு பற்றி ஒன்றுமே தெரியாது, லாங்குவேஜ் தெரியாது, அங்கே சாப்பாடு அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டு. அதெல்லாம் எப்படி எங்கே அட்ஜஸ்ட் பண்ண முடியும், அங்கே ஊர் எப்படி ஒன்றும் தெரியல. எல்லோரும் ஒரு சில பேருக்கு மட்டும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 to 20% கரெக்டாக கேட்டதுக்காக இல்லாட்டி ஒரு அதுக்கு பக்கத்தில் காட்டுற ஏதாவது கிடச்சிது. பாக்கி எல்லோரும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காட்டுற கிடச்சிது. ஸோ அதில் கொஞ்சம் அதிருப்தியாக இருக்கிறது எல்லோரும் நிறைய பேர் இருந்தது. பட் வேறு வழி இல்லை. அந்த டைமில் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ், கார்டர் சேஞ்ச் ஆகாது. ஒரு தடவை அலர்ட் ஆனால் அந்த கார்டர் போய் தான் ஆகணும். சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இப்போ தமிழ்நாடு கிடச்சிச்சு. தமிழ்நாடுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுட்டு இங்கே இருக்கக்கூடிய எதுவுமே உங்களுக்கு செட் ஆச்சா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில்? அங்கே வந்த உடனே அந்த ஆரம்பத்தில் கொஞ்சம் செட் ஆகலை. கொஞ்சம் கட்டாயம் நிறைய கஷ்டமாக இருந்தது. அங்கே இங்கே அசோக் நகர் பிடிசியில் நாங்கள் வந்தோடனே எங்கே தங்கினோம். இங்கே சாப்பாடு எல்லாம் இந்த ரைஸும் அதெல்லாம் நாங்கள் எப்போவுமே எங்கள் சாப்பாடு வேறு, இங்கே சாப்பாடு வேறு. ஸோ ஆனால் சாப்பிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் ஆகிட்டோம். நல்ல லைட் ஃபுட்டு, நல்லா இருக்க சாப்பாடுங்க. அப்படியே அட்ஜஸ்ட் ஆகிட்டோம் அங்கே சாப்பாடு. இப்போது ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் அட்மாஸ்பியர் எப்படி சார் இருந்துச்சு நம்ம தமிழ்நாட்டில்? ஒர்க்கு இங்கேருந்து ஒரு 2 மாதம் நாங்கள் 3 மாதம் இங்கே அசோக் நகரில் இருந்தோம். 2 மாதம். அதுக்கு பிறகு இங்கே போலீஸ் ட்ரைனிங் காலேஜ். அப்போது அந்த வண்டலூர் அகாடமி கிடையாது. அப்போது வண்டலூர் கிடையாது. போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் அசோக் நகர், இதுதான் ஒரு ட்ரைனிங் ஸ்கூல். அதில் இருந்தோம் நாங்கள். அங்கேருந்து அப்படியே டிஸ்ட்ரிக்ட் அலாட்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு தூத்துக்குடி மாவட்டம், எனக்கு ட்ரைனிங்காக தூத்துக்குடி போட்டாங்க. ஏன்னா அந்த டைமில் டிஜிபி மிஸ்டர் ரவீந்திரன் டிஜிபி இருந்தார். அவர் நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன். நான் 3 பேர் நாங்கள் பேட்சில் இருந்தோம். நான் ஃபர்ஸ்ட் அதில். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால, சீனியரிட்டியில் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால அவருக்கு பெஸ்ட் எஸ்பி கண்ட்ரோலில் போடணும் அண்ட் டஃப் டிஸ்ட்ரிக்டில் போடணும். ஸோ 2 பார்த்தா தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடியில் அப்போ மிஸ்டர் அனூப் ஜாசல் எஸ்பி இருந்தார். ஸோ மிஸ்டர் ரவீந்திரனுக்கே மிஸ்டர் அனூப் ஜாசல் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப நல்ல அதிகாரி. ஆனால் எல்லாருக்கும் பிடிக்கும் மிஸ்டர் அனூப் ஜாசல். ஸோ நல்லா எஸ்பி இருக்கார். அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப டஃப் டிஸ்ட்ரிக்ட். தூத்துக்குடி பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கள் போலீஸ் வேலை பார்க்க வேண்டியதுதான் சவுத்து, பர்டிகுலர்லி சவுத்தில் திருநெல்வேலி, தூத்துக்குடி இதுதான். ஸோ நான் தூத்துக்குடியில் ட்ரைனிங் போட்டாங்க. ஸோ அங்கே ஒரு 6-7 months நான் தூத்துக்குடியில் இருந்தோம். 7 months 7-8 months தூத்துக்குடியில் இருந்தோம். தூத்துக்குடியில் இப்போ ட்ரைனிங் முடிச்சுட்டு அப்போ எனக்கு போஸ்டிங் அங்கே அம்பாசமுத்திரத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில், திருநெல்வேலியில் அம்பாசமுத்திரம் ஒரு சப்டிவிஷன் இருந்தது. அந்த சப்டிவிஷன் எனக்கு ஏஎஸ்பி போட்டாங்க. எங்களுக்கு ஐபிஎஸ்சில் ஒரு ட்ரைனிங் முடிச்சுட்டு அப்புறம் 2 வருஷம் கம்பல்சரி நீங்கள் ஏஎஸ்பி இருக்க வேண்டும், சப்டிவிஷனல் ஆஃபீஸர். டிஎஸ்பி ஸ்டேட் சர்வீஸில் இருந்தால் டிஎஸ்பி, ஐபிஎஸ் இருந்தால் ஏஎஸ்பி சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ். ஸோ நான் ஏஎஸ்பி அம்பாசடர் எனக்கு போஸ்டிங் போட்டாங்க. கரெக்டாக 2 வருஷம் தான் அங்கே வேலை பார்த்தேன், ப்ரொமோஷன் கிடைக்கிற வரைக்கும். ஸோ பெரிய சப்டிவிஷன். அப்போது திருநெல்வேலி மாவட்டம், அப்போ திருநெல்வேலி சிட்டி கிடையாது, ஃபுல்லாகவே திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி அப்போது பேர் திருநெல்வேலி கட்டபொம்மன் மாவட்டம் அப்போதைக்கு. அப்போது அந்த டைமில் தூத்துக்குடி பேர் சிதம்பரம் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் திருநெல்வேலி பேர் திருநெல்வேலி கட்டபொம்மன் மாவட்டம். கட்டபொம்மன் மாவட்டம். ஸோ கட்டபொம்மன் மாவட்டத்தில் இது திருநெல்வேலி சிட்டி எல்லாம் சேர்ந்து அப்போது இது தென்காசி டிஸ்ட்ரிக்ட் கிடையாது, எல்லாம் ஒரே டிஸ்ட்ரிக்ட் தான். ஒரே டிஸ்ட்ரிக்டில் 4 சப்டிவிஷன் தான் இருக்கும். திருநெல்வேலி, வள்ளியூர், அம்பாசமுத்திரம் அண்ட் தென்காசி, 4 சப்டிவிஷன். ஸோ நான் அம்பாசமுத்திரம் ஜாயின் பண்ணேங்க. ரொம்ப டஃப்பான ஏரியா, ரொம்ப வாஸ்ட் ஏரியா. 20 போலீஸ் ஸ்டேஷன், 20 போலீஸ் ஸ்டேஷன் ஒரு சப்டிவிஷனில். ஒரு 16 போலீஸ் ஸ்டேஷன், 4 அவுட் போஸ்ட். அது அவுட் போஸ்ட்டே பெரிய அவுட் போஸ்ட். இப்போ போலீஸ் ஸ்டேஷன் ஆயிடுச்சு. அது லைக் மணிமுத்தார் அவுட் போஸ்ட். இது மணிமுத்தார் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் ஆயிடுச்சு. மாஞ்சோலி அவுட் போஸ்ட்டு. ஸோ மாஞ்சோலி இப்போ போலீஸ் ஸ்டேஷன் ஆயிடுச்சு, அந்த மாதிரி. ஸோ 20 போலீஸ் ஸ்டேஷன். இப்போ நிறைய மாவட்டத்தில் 20 போலீஸ் ஸ்டேஷன், மாவட்டத்திலே போலீஸ் ஸ்டேஷன் 20 கிடையாது. இப்போ சில மாவட்டம் அப்படி இருக்குது தமிழ்நாட்டில். ஆமாம். ஸோ அது பெரிய சப்டிவிஷன் அண்ட் சப்டிவிஷன் ஆஃபீஸருக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுனால ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு ஒர்க் சூப்பர்வைஸ் பண்ண வேண்டியிருக்கோம். மாதத்தில் ஒரு தடவை விசிட் பண்ண வேண்டியிருக்கோம்.
ஒரு தடவை மினிமம் விசிட் இருக்கும். அதில் விசிட் பண்ணிவிட்டு நோட்ஸ் எல்லாம் எழுதணும், அதெல்லாம் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும், செக் பண்ணணும், அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ 20 times, minimum 20 times you have to visit. 20 days this visit itself it goes. ஸோ வெரி வெரி டைட். அந்த டைமில் 20 போலீஸ் ஸ்டேஷனில் ஒரே ஒரு 4-wheeler வண்டி என்கிட்ட மட்டும் இருந்தது. ஏஎஸ்பிக்கு மட்டும் 4-wheeler ஜீப்பு. எந்த இன்ஸ்பெக்டருக்கு வண்டி கிடையாது. ட்ராவல் பண்ணாங்க அவங்க இன்ஸ்பெக்டர்ஸ்க்கு எந்த வண்டி கிடையாது. ஸ்டேஷன்ஸ்க்கு சப் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்கும். இன்ஸ்பெக்டர் இன்சார்ஜ் சப் இன்ஸ்பெக்டர் ஒரு மோட்டர் சைக்கிள் இருக்கும். அந்த மோட்டர் சைக்கிள் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கும். அது கூட எல்லா சப் இன்ஸ்பெக்டர் இல்லை. அண்ட் இன்ஸ்பெக்டருக்கு எந்த வண்டி கிடையாது. இன்ஸ்பெக்டர் அவங்க தான் மேனேஜ் பண்ணணும். ஏதாவது வேனில் போகணும், இல்லாட்டி பஸ்ஸில் போகணும், இந்த மாதிரி தான் இன்ஸ்பெக்டர் மேனேஜ் பண்ணணும். இதுதான் சிச்சுவேஷன் இருந்தது. இப்போ நினச்சி பாருங்கள், அந்த ஏரியா இப்போ நீங்கள் அந்த கேள்வி கேட்குறீங்க, அதுக்காக உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போது 20 போலீஸ் ஸ்டேஷனில் இப்போது அப்படி பார்த்தா டிவைட் ஆகிடுச்சு. அந்த சைடு தென்னொலி மாவட்டம், இந்த சைடு தென்காசி மாவட்டம். அப்போ சப்டிவிஷன் 4 சப்டிவிஷன் ஆயிடுச்சு. இப்போது ஒரு சப்டிவிஷனில் டிஃப்ரெண்ட் சப்டிவிஷன் அதை பார்த்தா அப்படியே டிவைட் ஆகிட்டு மாவட்டம் 2 மாவட்டம் சப்டிவிஷன் பார்த்தா 4 சப்டிவிஷன் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு எக்கனாமிக்ஸ் நான் எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். எக்கனாமிக்ஸில் ஒரு காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் இருக்கும். காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் என்ன இருக்கும்? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால், ஒரு பிஸ்னஸில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணால், நீங்கள் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு திருப்பி எவ்வளோ கிடைக்கும் அது பார்க்க வேண்டியிருக்கோம் இல்லையா? லாபம் இல்லாத யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்போது நான் இந்த போலீஸில் ஏன் இந்த மாதிரி வரேன்? இப்போ 20 போலீஸில் ஒரே ஒரு 4 4-wheeler வண்டி இருந்தது. அண்டு 20 இதில் டோட்டல் 16 சப் இன்ஸ்பெக்டர் மட்டும் என்கிட்ட இருந்தார். 16 சப் இன்ஸ்பெக்டர்ஸ், 4 அவுட் போஸ்ட், அதுக்கு ஏடிஆர் இன்சார்ஜ் ஹெட் கான்ஸ்டபிள். அண்ட் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் மொத்தம் 6 இன்ஸ்பெக்டர்ஸ், 4 லா அண்ட் ஆர்டர், 2 க்ரைம் இன்ஸ்பெக்டர்ஸ், சர்க்கிள் இன்ஸ்பெக்டர்ஸ். இப்போது அந்த இடத்துல எல்லா ஸ்டேஷன் இன்சார்ஜ் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார். ஒவ்வொரு ஸ்டேஷனில் மினிமம் எல்லா எஸ்எஸ்ஐயும் எஸ்ஐ எல்லாம் சேர்ந்து எப்படி இருந்தால் கூட 7-8 எவரேஜ் 7-8 சப் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. இவ்வளோ ஸ்ட்ரென்த் கூடிச்சு, போலீஸ் கூட ஸ்ட்ரென்த் கூடிச்சு. இப்போது ஒவ்வொரு ஸ்டேஷன் ஒரு வண்டி இருக்கு, 4-wheeler வண்டி இருக்குது. இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அங்கே இருக்கிற பப்ளிக்கே இப்போ திருப்தி. இப்போ போலீஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன நமக்கு இன்கம் எப்படி தெரியும்? ரிட்டர்ன்ஸ் என்ன ரிட்டர்ன், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், கவர்மெண்ட் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க போலீஸில். அப்போ அதில் ரிட்டர்ன்ஸ் என்ன கிடைச்சது கவர்மெண்ட்டுக்கு? ஏன்னா போலீஸ் அது சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். அதில் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் ஏதாவது கல்குலேட் பண்ண முடியாது. யூ கேனாட் கல்குலேட். இந்த ஒரு பிஸ்னஸ் மேன் போய் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் அவருக்கு எவ்வளோ இன்கம், அதை இன்வெஸ்ட் பண்ண அது மாதிரி கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் இதில் இருக்கும். இதில் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் எப்படி இருக்கும்? நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ வண்டி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ மேன்களை எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ ஆஃபீஸர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்க. அப்போ அங்கே இருக்கிறது பப்ளிக்கு திருப்தி முதல்ல இருந்தது. அது சர்வீஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், போலீஸ் சர்வீஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் முதலோட இப்போது எவ்வளோ அதிகம், அவ்வளோ மடம் அதிகமாக இருக்குதா இல்லையா அது பார்க்கணும். அது ஆனால் தான் எஸ் கரெக்டாக நம்ம அவ்வளோ இது பண்ணதுனால இப்போ பப்ளிக் எவ்வளோ திருப்தி ஆயிடுச்சு, எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு, இதுதான் இருக்கணும். ஆனால் இது டெஃபினட்டாக ஒரு பார்க்கக்கூடிய விஷயம். நான் பார்க்கணும் எத்தனை மடம் பட்ஜெட், அந்த டைம் எவ்வளோ பட்ஜெட் இருந்தது, இப்போ எவ்வளோ பட்ஜெட். அந்த சப்டிவிஷனில் மட்டும் பார்த்தா முதல்ல எவ்வளோ மேன்கள், எவ்வளோ வண்டிகள் எல்லாம் எவ்வளோ டோட்டல் பட்ஜெட் செலவு இருந்தது, இப்போ எவ்வளோ பட்ஜெட் ஆச்சுன்னு. அப்போது அந்த பப்ளிக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த மாதிரி ஒரு ஆறு தான் இல்லையா, அதை டெஃபினட்டாக பார்க்குறதுக்கு பப்ளிக் அதிகாரம் இருக்குது. ஏன்னா பப்ளிக் தான் டேக்ஸ் பே பண்ணுறாங்க. ஸோ அவங்க டேக்ஸ் பே பண்ணுறதால அவங்க இதை கேட்குறது அதிகாரம் இருக்குது. எஸ் சார். இப்போ நீங்கள் தூத்துக்குள்ளே ஜாயின் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க. இந்த தமிழ் அப்போ வந்தப்போ உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ்ன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் வந்த புதுசில். எப்படி சார் ஒரு சகஜமாக பேசக்கூடிய ஒரு நிலைமை மாறிச்சு உங்களுக்கு? ஆக்சுவலி நான் அங்கே கஷ்டமாக இருந்தது. ஃபஸ்ட்டு நான் தூத்துக்குடியில் ஜாயின் பண்ணும்போது, ட்ரெயினிங்கில் ஜாயின் பண்ணும்போது, அப்போ ஜீப் இல்லை, ஒன்லி 2-wheeler தான், பைக். ஒரு பைக் ரைடர் வந்தார் என்னை ரிசீவ் பண்ணுறதுக்கு. அப்போ என்கிட்ட ஒரு பெட்டி இருந்தது. நான் ட்ரெயினில் வந்தேன், இங்கேருந்து பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸ் போனேன். இப்போ பெட்டி இருக்குன்னு சொன்னால், அப்போ பெட்டி ஜீப் வந்தது. அப்போது ரிசீவ் பண்ணுறதுக்கு ஜீப் வந்தது. அப்படி பெட்டி போயிது. ஒரு டிபி ட்ராவலர் பங்களோ இருக்குது, அதில் போய் வச்ச சாமான். அதுக்கு பிறகு ஒரு கவர்மெண்ட் வண்டி எனக்கு 2-wheeler இருந்தது, பைக். ஸோ பைக் ரைடர் மூலம் நான் பின்னாடி உட்காந்து போய், இதுதான் எங்களுக்கு ட்ரெயினிங்கில் வண்டி. ஸோ அந்த டிபியில் போகும்போது எனக்கு அந்த இது பார்த்தா, இந்த பாக்ஸ் பார்த்தா அதில் சீப் இல்லை.
ஸோ நான் ஒரு டிரைவர்கிட்ட கேட்டேன், இது கொண்டு வந்திருக்கேன், கோம்பு கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். அப்போ டிரைவர் சொன்னார், என்ன ஐயான்னு கேட்டால், அவர் திருப்பி ஏதோ சொல்கிறார், நான் ஏதோ சொல்கிறேன். அப்போ நான் ஒரு பேப்பரில் அப்படி ஒரு ஃபோட்டோ போட்டேன் அப்படியே. வரைஞ்சி காமிக்கிறீங்க. ஆமாம், அப்படியே ஒரு பஞ்சு போட்டேன். எது வேணும் எனக்கு? ஓ சீப்பா? நான் சொன்னேன், ஆமாம் சீப்பு. அது எனக்கு தெரியும் சீப்பு. ஆமாம் சீப்பு. நான் பாப்பா என்ன கொண்டு வர்றாரு பார்த்தா கரெக்டாக கோம்பு தான் கொண்டு வந்திருக்காரு, சீப்பு. அப்போ தான் எனக்கு தெரியும் கோம்புக்கு சீப் சொல்லுவாங்க. இன்றைக்கு டேட் வரைக்கும் எனக்கு தெரியும் அந்த சீப்பு. சீப் மீன்ஸ் கோம்பு. இந்த மாதிரி தான் தமிழ் கற்றுக்குறேன். நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து முதல் சீப்புன்ற வார்த்தை தான் கற்றுக்குறீங்க. யா. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு வேர்டு பை வேர்டு ஒவ்வொரு ஆள் பேசுகிறாரு, அவங்க கேட்போம் எப்படி பேசுகிறாரு அவர், இதுக்கு என்ன மீனிங்கு. நல்லா ஸ்வீட்டாக பேசுவாங்க. பர்டிகுலர் தமிழ் தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த ரொம்ப கிளியராக தமிழ் பேசுவாங்க. ஸோ அது ஒரு பேசும்போது அப்படியே உங்கள் வேர்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டே இருப்பேன். நான் சில ரிப்பீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அப்புறம் அங்கே ஒரு அம்பாசடரில் இருக்கும்போது ஒரு ப்ரொஃபஸர், திருவள்ளூர் காலேஜ் இருக்க பக்கத்தில், பாபநாசனில். அது பக்கத்தில் அம்பாசடர் பக்கத்தில் விகேபுரம் பக்கத்தில் பாபநாசம் இருக்கு. அங்கே ஒரு திருவள்ளூர் காலேஜ் இருக்கு. திருவள்ளூர் காலேஜில் பிரின்ஸிபல் ப்ரொஃபஸர் பெருமாள் சாமி, ரொம்ப நல்ல மனுஷன் அவர். இப்போ தான் இறந்துட்டார். அப்போது கொஞ்ச நாள் முன்னாடி, ஜஸ்ட் ஒரு 1 மந்த் கூட ஆகுது இது வரைக்கும். அவர் நல்ல மனுஷன். அவர்கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன், சார் எனக்கு ஒரு தமிழ் கொஞ்சம் கைடன்ஸ் வேணும், கற்றுக்கணும் தமிழில். அப்போ அவர் ஒரு லெக்சரர் எனக்கு ஏற்பாடு பண்ணார். தாமோதரன் சொல்லிவிட்டு, தாமோதரன் டெய்லி வந்துட்டு எனக்கு கொஞ்சம் 1 hour சொல்லிக் கொடுப்பார் தமிழ். அதை சொல்லிக் கொடுப்பாரு. அப்படியே வச்சுட்டு தான் தமிழ் கொஞ்சம் நான் எழுதுவேன், கொஞ்சம் படிப்பேன், கொஞ்சம் பேசுவேன் அவங்ககிட்ட. அப்படியே நான் கொஞ்சம் தமிழ் கற்றுட்டு அப்படி கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ண பிறகு மக்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன். பிறகு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அவங்க மக்கள் பேசுகிறாங்க, நான் கொஞ்சம் பேசுவேன். அவங்க அதில் இந்த வேர்ட் நான் மிஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க பேச பிடிச்சிட்டு அப்புறம் இன்னொரு வேர்டு கற்றுக்குறேன். அப்படியே 1 by 1 வேர்ட்ஸ் நான் அப்படி கற்றுட்டு போயிட்டேன். எந்த மாவட்ட சமூகம் எஸ்பியாக நீங்கள் போனீங்க? எஸ்பியா? சரி, ஃபஸ்ட்டு இங்கே அம்பாசடர் நான் ஏஎஸ்பி பீரியட் முடித்த பிறகு எனக்கு ஃபஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் எனக்கு நீலகிரி டிஸ்ட்ரிக்ட். நீலகிரி மாவட்டம், ஊட்டியில். அங்கே நான் ஒரு 8 மாதம் இருந்தேன் அங்கே. 8 மாதம் பிறகு அந்த நீலகிரி கொஞ்சம் பீஸ்ஃபுல் மாவட்டம் தான். அங்கேருந்து அப்போ இது ஃபஸ்ட்டு அங்கே போஸ்ட் வேக்கண்ட் இருந்தது. எனக்கு ப்ரொமோஷனில் ஃபஸ்ட் போஸ்ட் அங்கே போஸ்டிங் போட்டேன். அப்புறம் அங்கே கடலூரில் எஸ்பி இருந்தார், ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் எஸ்பி, மிஸ்டர் கணேசன். அவங்க ப்ரொமோஷன் ஆகிட்டு அவர் டிஐஜி போகிறாரு, திருநெல்வேலி டிஐஜி போஸ்டிங் போட்டாங்க. அப்போ கடலூர் காலியார், இந்த சவுத்தர்காட். அப்போது சவுத்தர்காட், கடலூரில் சவுத்தர்காட் மாவட்டம் அப்போது. ஆமாம். ஸோ என்னை செலக்ட் பண்ணாங்க. அப்போது சவுத்தர்காட்டில் அப்போது டிஸ்கஷன் நடந்தது. அப்போ மிஸ்டர் ஜாஃபர் அலின்னு சொல்லிட்டு ஒரு ஐஜி இன்டெலிஜென்ஸ் இருந்தார் ரொம்ப நாள் முன்னாடி, மிஸ்டர் ஜாஃபர் அலி. ஜாஃபர் அலி அப்போ டிஐஜி திருநெல்வேலி இருந்தார். நான் ஏஎஸ்பி ட்ரெயினிங் இருக்கும்போது அவர் என்னை பற்றி தெரியும். அவரும் அப்போ மிஸ்டர் துரை டிஜி இருந்தார். அவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணார். ஏன்னா கடலூரில் அந்த டைமில் சவுத்தர்காட்டில் அப்போது ரொம்ப பிரச்சனை கூடியது. அங்கே அப்போது பிஎம்கே பார்ட்டி ஃபார்ம் ஆகலை. அப்போ வன்னியர் சங்கம் தான் இருந்தது. அப்போ சில அந்த ரோடு மறியல்ஸ் இருந்தது. 7 நாள் அது கண்டினியூஸாக ஹைவே பிளாக் ஆயிடுச்சு, நிறைய அந்த பிரச்சனை இருந்தது. ஸோ அந்த கம்யூனல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அங்கே ஒரு எஸ்பி போடணும். ஸோ என்னை அங்கே போஸ்டிங் போட்டாங்க. மிஸ்டர் கணேசன் நல்லா மேனேஜ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு எனக்கு அங்கே போஸ்டிங் போட்டாங்க. ஸோ நான் அங்கே போய் சவுத்தர்காட்டில் போய் ஜாயின் பண்ணேன். அதுக்கு பிறகு அது சவுத்தர்காட் மாவட்டம், இப்போது சவுத்தர்காட் 3 மாவட்டம் இருக்குது அங்கே. கடலூர், விழுப்புரம் அண்ட் கள்ளக்குறிச்சி 3 மாவட்டம். அப்போது ஒரே ஒரு மாவட்டம் சவுத்தர்காட், ஒரு மாவட்டம் சவுத்தர்காட் மாவட்டம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பைஃபர்கேட் ஆயிடுச்சு, விழுப்புரம் அண்ட் கடலூர். விழுப்புரம்க்கு ஒரு புது எஸ்பி வந்தார். அவர் மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன், நல்ல மனுஷன். அவர் கோபாலகிருஷ்ணன் அவர் எஸ்டிஎஃப்பில் இருந்தார். நல்லா ரொம்ப அவர் சொல்லுவார், நல்லா ஸ்ட்ராங்கான ஆஃபீஸர். பட் அவர் எஸ்டிஎஃப் போயிட்டார். அவர் இங்கே வீரப்பன் வேட்டைக்காக போயிருக்கார் அவர். ஸோ அது காலியாக இருந்தது, என்ன இன்சார்ஜ் போட்டாங்க. ஸோ நான் 2 மாவட்டம், ஆனால் இன்சார்ஜ் நான் தான். கடலூரும் விழுப்புரம் 2 மாவட்டம் நான் தான் இன்சார்ஜ் இருந்தேன். ஸோ நல்லா டஃப்பான ஏரியா. அந்த டைமில் சில கம்யூனல் ப்ராப்ளம்ஸும் ப்ரொஹிபிஷன் ரொம்ப பிரச்சனை கூட இருந்தாங்க. ஏன்னா இங்கே பக்கத்தில் பாண்டிச்சேரி இருக்கிறதுனால லிக்கிறோம், அது நிறைய இல்லிசிட் லிக்கிறோம். சில சமயம் நாங்கள் ரேட் பண்ணுவோம், இந்த சைடு நிறைய ரேட்ஸ் நடக்கும். அப்போ அந்த சிதம்பரமில் அந்த ஒரு முன்னாடி மர்டர் நடக்குமே சார் அதிகமாக அந்த டைமில் இருந்தது.
சிதம்பரநாதப்படி நடந்தது. அப்புறம் அந்த அந்த கம்யூனல் ப்ராப்ளம்ஸ், ஜாதி கலவரம், அது அது நல்லா கண்ட்ரோல் தான் பண்ணோம் நாங்கள், நல்லா இல்லை. ஸோ அது 3 இயர்ஸ் நாங்கள் இருந்தேன். அதுக்கு பிறகு எனக்கு மேடம் ஜெயலலிதாவோட செக்யூரிட்டிக்கு போட்டான் போஸ்டிங். மேடம் கிட்ட வந்து ஜெயலலிதா அங்கே மிஸ்டர் விஜயகுமார் ஒரு எஸ்எஸ்ஜி ஃபார்ம் பண்ணார். எஸ்எஸ்ஜி ஸ்பெஷல் செக்யூரிட்டி குரூப்பு. அதுக்கு மிஸ்டர் விஜயகுமார் அவர் தான் இன்சார்ஜு. நான் SP1 மீன்ஸ் நெக்ஸ்ட் டு மிஸ்டர் விஜயகுமார் நான் இருந்தேன். ஸோ மேடம் ஜெயலலிதாவுக்கு பாதுகாப்புக்காக நாங்கள் அது பணியில் இருந்தோம். எப்படி சார் இருந்துச்சு அவங்க? நல்லா இருந்தது. அது கொஞ்சம் பேசுகிறீங்களா? நீங்கள் பேசுவீங்களா? கண்டிப்பாக பேசுவோம், நிறைய தடவை பேசியிருக்கோம். ஸோ அது கொஞ்சம் டஃப்பாக இருந்தேன். ஆனால் அவங்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக தான் நாங்கள் ப்ரீஃப் பண்ணுவோம். ஒரு ப்ரீஃபிங் நாங்கள் முதல்ல ரிஹர்சல் பண்ணி தான் போவோம். எப்படி ப்ரீஃப் பண்ணோம், ரிஹர்சல் பண்ணி போவோம். ஏதாவது கேட்டிருக்காங்களா சார் உங்ககிட்ட? நிறைய இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் பெருசாக நடந்த இன்சிடென்ட் ஏதாவது உங்ககிட்ட மேடம் கேட்டிருக்காங்களா? அப்படி நீங்கள் கேட்டால் ஒரு தடவை அந்த கோஸ்ட் கார்டு ஒரு ஷிப் அந்த எங்கே கமிஷன் பண்ணாங்க. கோஸ்ட் கார்டு ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடுல கோஸ்ட் கார்டு ஷிப் கமிஷன் பண்ணாங்க. கோஸ்ட் கார்டு அந்த படும்போது நான் மேடம் ஜெயலலிதா வந்து சீஃப் கெஸ்ட். தி இன்வைட் அது சீஃப் கெஸ்ட்டு. அங்கே வைஸ் அட்மிரல், தட் இஸ் கோஸ்ட் கார்டு சீஃப், அவர் தான் ஹோஸ்ட்டு. ஸோ அவர் முதல்ல நாங்கள் ரிஹர்சலுக்கு போவோம். அங்கே போய் ஷிப்பில் போய் பார்ப்போம் எங்கே இருக்கோம். அந்த எல்லாம் அட்வான்ஸ் லைசன்ஸ் சொல்லுவாங்க. அட்வான்ஸ் லைசன்ஸ் எனி விஐபி ASL சொல்லுவாங்க. அட்வான்ஸ் செக்யூரிட்டி லைசன்ஸ். ஸோ நாங்கள் அட்வான்ஸ் செக்யூரிட்டி லைசன்ஸ் பார்த்தோம். எங்கே இருக்கோம், டேபிள் எங்கே இருக்கோம், சேர் இப்போ எங்கே சாப்பிட்டோங்க, இங்கெல்லாம் உட்காந்து பார்த்தோம். ஸோ அங்கே போய் பார்க்கும்போது அந்த சேர் டேபிள் அப்படி இருக்கும். ஸோ அந்த டேபிளில் அந்த சைடில் சேர் இருக்கும், அந்த ஹெட் ஆஃப் தி டேபிள் இருக்கும். அப்போ ஹெட் ஆஃப் தி டேபிளில் என்ன இருக்கும், அவங்க வைஸ் அட்மிரல் தான் உட்காருவாங்க. சீஃப் மினிஸ்டர் ரைட் சைடில் தான் உட்காரணும், சைடில் உட்காரணும். சீஃப் மினிஸ்டரும் அடுத்து சீஃப் செக்ரட்டரி அப்படி. அப்போ நாங்கள் அவங்ககிட்ட கேட்டோம் எதுக்குன்னு கேட்டோம். அவங்க சொன்னால் இல்லை, இது தான் நார்ம்ஸு, ப்ரோட்டோகால் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த ப்ரோட்டோகாலில் என்னன்னு கேட்டால், as per security protocol, as per the protocol of the government of India, எப்போவுமே ஒன்லி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா மட்டும் இங்கே உட்காருவார் ஹெட் ஆஃப் தி டேபிளில். பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் எல்லாம் அந்த ரைட் சைடு தான் உட்காரும். ஈவன் பிரைம் மினிஸ்டர் கூட ப்ரோட்டோகால் அப்படி இருக்குது. அப்போ நான் இப்போ ஈவினிங் போகும்போது அப்போ நாங்கள் டெல்லியில் செக் பண்ணோம். அவங்க டெல்லியில் கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படி தான் ப்ரோட்டோகால் இருக்குது. சிஎம் ரைட் சைடில் தான் உட்காரணும், சைடில் தான் உட்காரணும், ஹெட்டில் உட்காரக்கூடாது. அப்போ நான் இப்போது மிஸ்டர் விஜயகுமார் சார்கிட்ட நான் சொன்னேன். இப்போ விஜயகுமார் சார் சொன்னால் நீங்கள் அப்படி ப்ரீஃப் பண்ணுங்க. அப்போ எப்படி ப்ரீஃப் பண்ணணும்னு அதை நாங்கள் ரிஹர்சல் பண்ணேன். ஸோ நாங்கள் சொன்னோம் சார், அந்த ஈவன் பிரைம் மினிஸ்டர் வில் ஆல்சோ சிட் இன் த ரைட் சைடு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, ஈவன் அந்த வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஈவன் புரியுது அவங்களுக்கு, இங்கிலீஷில் நான் சொல்கிறேன், நான் இங்கிலீஷ் தான் ப்ரீஃப் பண்ணுவேன். நான் ஈவன் பிரைம் மினிஸ்டர் வில் சிட், அது ஈவன் தமிழில் சொன்னால் பிரைம் மினிஸ்டர் கூட ரைட் சைடு தான் உட்காருவாங்க. அது கூட அதை வேர்ட் சொல்லக்கூடாது. கூட சொன்னால் அவங்க ஒஃபெண்ட் ஆகிடுவாங்க. என்ன பிரைம் மினிஸ்டர் என்ன பெரிய ஆளாக நீங்கள் நினைக்கிறீங்களா, அது நீங்கள் அதை சொல்லக்கூடாது. அப்போ நாங்கள் எப்படி சொல்லணும்னு கேட்டோம். அப்போ விஜயகுமார் சார் வந்து சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் எல்லோரும் சைடில் உட்காருவாங்க, ஒன்லி பிரசிடென்ட் மட்டும் அந்த சைடு உட்காருவாங்க. அப்புறம் நான் போகும்போது மேடம்க்கு ப்ரீஃப் பண்ணேன். அம்பாசடர் மேடம் இதில் போகும்போது அம்பாசடர் கார்டில் தான் போவாங்க. அதில் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன், எல்லா கவர்மெண்ட் ஃபங்க்ஷனில் அம்பாசடர் கார்டில் போவாங்க. பாக்கி எல்லா பார்ட்டி ஃபங்க்ஷன் தான் டாட்டா சீரா அதில் இது போகிறாங்க. ஸோ இதில் அம்பாசடர் காரில் போகும்போது நான் ஃப்ரண்ட்டில் உட்காருவேன், பிஎஸ்ஓ ஃப்ரண்ட்டில் உட்காருவார். இல்லாட்டி ஏதாவது ப்ரீஃப் பண்ண வேண்டியிருந்தால் அப்போ மிஸ்டர் விஜயகுமார் சாரும் இல்லாட்டி நான் ஃப்ரண்ட்டில் உட்காருவோம். ஸோ நான் மேடம்ங்க ப்ரீஃப் பண்ணேன். மேடம் அங்கே போலீஸ் கார்டன் கிளம்பின உடனே நான் சொன்னேன், மேடம் சாரி மேடம், அது ஒரு ஜஸ்ட் ஸ்மால் இன்ஃபர்மேஷன் தட் அங்கே ஒரு டேபிளில் டின்னரில் நீங்கள் ரைட் சைடு உட்கார வேண்டியிருக்கோம், ஹெட் ஆஃப் தி டேபிளில் உட்கார முடியல, ரைட் சைடில் உட்கார வேண்டியிருக்கோம். காரணம் என்ன, ஆஸ் பர் மிலிட்ரி ப்ரோட்டோகால் பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் எல்லாம் ரைட் சைடு தான் உட்காருவாங்க, சைடில் தான், எல்லாம் சைடில் தான் உட்காருவாங்க.
ஒன்லி பிரசிடெண்ட் மட்டும் ஹெட்டில் உட்காரணும் மாதிரி. அப்போ கேட்டாங்க, ஆர் யூ ஷியோர்? ஐ டோல்ட், ஐ எம் ஷியோர் மேடம். டிட் யூ கன்ஃபார்ம்? ஐ டோல்ட், டெல்லியில் கன்ஃபார்ம் பண்ணோம், அது ஷியோர். அப்போ நோ ப்ராப்ளம், தட்ஸ் நாட் மேக் த இஷ்யூ, தட்ஸ் ஆல். இப்போ அந்த ஈவன் வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்காக நான் எவ்வளோ ரிஹர்சல் பண்ணி போனேன், இதுதான். ஸோ விஐபிஸ்க்கு சில அந்த இது பண்ணும்போது, ப்ரீஃபிங் கொடுக்கும்போது நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியிருக்கோம், சில ரிஹர்சல் பண்ண வேண்டியிருக்கோம். அப்படியே நம்ம என்ன நினச்சா பேசலாம், அந்த மாதிரி பேச முடியாது. விஐபிஸ் ஆர் வெரி சென்சிட்டிவ்.